ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் மக்களே. வரப்போற ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு சூப்பரான மாற்றம் வராதா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்போம். அந்த வகையில நம்ம மேசராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கு, எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. உங்களுக்கு இப்போ 7வது சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க. ஆனா கவலையே வேண்டாங்க. இதுவரைக்கும் வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எதுல எல்லாம் அடிபட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய எண்டு கார்டு விட போகுதுங்க. செம மாசான அற்புதமான மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா ராகு உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண போறாரு. அவர் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாட்டரியில ஜாக்பாட் அடிச்ச மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களை தேடி வருங்க. வேறு மொழி பேசுறவங்களால உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இல்லைன்னா உங்ககிட்டயே வந்து சரணடைவாங்க. கோர்ட் கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. கார், பைக், நிலம் அப்படின்னு அசையா சொத்துக்கள் சேர்க்கை அட்டகாசமாக இருக்குங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும். உங்க தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வரும். சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்தா தாராளமா இறங்கலாங்க. குறிப்பா மீடியா, யூடியூப் சேனல்னு ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு செம ரீச் கிடைக்குங்க. அவார்டு, அங்கீகாரம் எல்லாம் தேடி வரும். தேர்தல் களத்துல இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர போறீங்க. மனசுல நினைச்ச ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தோட ஜாலி ட்ரிப், விடுபட்ட ஆன்மீக யாத்திரைன்னு டூர் போக போறீங்க. முக்கியமா உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் பாசம் செமையா அதிகரிக்குங்க. பணவரவு சும்மா பட்டைய கிளப்புங்க. நீங்க பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. பழைய கடனை எல்லாம் அடைச்சு கிளியர் பண்ணிடுவீங்க. ஆனா காசு சும்மா தண்ணியா செலவாகும். பயப்படாதீங்க. வீடு கட்டுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, இன்டீரியல் மாத்துறது, ஆபீஸ் மாத்துறது, இல்லைன்னா மேற்படிப்பு படிக்கிறதுன்னு ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. எல்லாமே சூப்பரா இருந்தாலும் 7வது சனி இருக்கிறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க. அடிவயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால டெய்லி தவறாம கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றத வழக்கமாக்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தினமும் அனுமன் சாலிசா கேளுங்க. விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. முடிஞ்சா அபிராமி அந்தாதியில இருக்கிற 40, 59, 75வது பாடல்களை படிங்க அல்லது மனசார கேளுங்க. உறவுகள்ல பெரிய பலம் கிடைக்குங்க. உங்க ஆசைகள் நிறைவேறும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே ஜெயந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க மேசராசி நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.